வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி நம்ம கேசரி செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கேசரி செய்ய போகிறோம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10-20 முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். நெய்யும் பாதி ஆயில் பாதி நெய் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எப்பயுமே ஒரு டைட் ஆகாமல் அப்போ செஞ்ச மாதிரியே இருக்கும் கேசரி. அதனால் நம்ம ஒரு குழிக்கரண்டி ஆயிலும் ஒரு குழிக்கரண்டி நெய்யும் வச்சுக்கிறேன் ஈக்குவலாக. அப்போ தான் உங்களுக்கு எப்பயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செஞ்ச மாதிரியே. அதே மாதிரி இந்த மாதிரி சர்க்கரையும் ஏலக்காயும் ஒரு 10 ஏலக்காய் போட்டு ஒரு கரண்டி சர்க்கரை போட்டு நல்லா ஓட்டி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் வச்சுக்குவோம். எப்பயும் பாயசம் செய்யும்போது, இந்த கேசரி செய்யும்போது, ஸ்வீட் செய்யும்போதெல்லாம் நம்ம அப்பப்போ பவுட்ரு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா எப்பயுமே நமக்கு ஸ்வீட் செய்யும்போது யூஸ் ஆகுங்க. 1.5 டம்ளர் ரவா எடுத்துருக்கேன். இதில் நம்ம இந்த ஒரு குழிக்கரண்டி நெய்யும் நெய்யும் சேர்த்து ஊற்றி போண்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடணும். வறுபட்டோடனே நம்ம கேசரி செய்யலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம், இது கூடையும் போட்டுக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் எடுத்தோம். நிறைய ஸ்வீட் சாப்பிட்றவங்க 2 டம்ளர் போட்டுக்கலாம். நம்ம 1.5 டம்ளர் போட்டுக்கலாம், 1.25 போட்டுக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னா 1.25 போட்டால் போதுங்க. நான் 1.25 தான் போட போகிறேன். ரொம்ப ஈக்குவலாக போட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டான்ட்டு. ரொம்ப ஸ்வீட்டு போட்டாலும் உடம்புக்கு கெடுதி இல்லைங்களா. ஃபங்க்ஷன்னா நம்ம செய்யலாம். 1.5க்கு 1.5, 1.5க்கு 2 இது மாதிரிலாம் போடலாம். நான் இப்போ 1.5க்கு 1.25 தான் போட போகிறேன். ஸ்வீட்டு ஈக்குவலாக போட்டால் ரொம்ப தித்திக்கும், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வறுபடணும். வறுபடட்டும். இதில் கொஞ்சம் ஆயிலும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெறும் கீயில் செய்யாமல் கொஞ்சம் ஆயிலும் கலந்து விட்டுக்கிறது நல்லது. அப்போ தான் கேசரி எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப டைம் ஆனால் கூட இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நிறையா விட்டு சுவிட்சு பார்த்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம பொறுக்கி போட்டுட்டு செய்யணும். நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். சர்க்கரை பாருங்கள், ஒரு 1.5 டம்ளருக்கு இந்த டம்ளரில் தான் நம்ம ரவா எடுத்தோம். 1.5 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் கூட இருக்கும். 1.5 டம்ளருக்கு மேலே 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். இது 200 கிராம். இதில் 3/4 இது எடுத்திருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுப்போம். சர்க்கரையும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னு போட்டோம்னா ரவா வந்துடும். அப்படியே போட்டோம்னா ரவா லேட்டாகும். நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவா போட்டுடலாம். நல்லா கொதிச்சோன்னு போட்டால் வெந்துடும். இதே கொதிக்காமல் நல்ல சர்க்கரை கொதிக்காமல் போட்டோம்னா வேகாது. இது 2 மெத்தட் இருக்குங்க. அப்படியே நம்ம கொதிக்கிற தண்ணியில் ரவாவை போட்டு வெந்தவுடனே அப்போ சர்க்கரை போடலாம். சர்க்கரை கொதித்தோடனையும் நம்ம போடலாம். சுகர் பார்த்திங்கன்னா ஏலக்காயை போட்டு நல்லா ஓட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு, பாயசத்துக்கு, எதுக்கு வேணாலும் நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம ஏலக்காய் சர்க்கரையோடு நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் இருந்து பாருங்கள், அதில் நிறையா இருக்குது. அதை எடுத்து போட்டுருவோம். மிக்சியில் நுணுக்குனதுலேயும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதை ஒரு டப்பாவில் மாற்றிட்டு நம்ம இதை டீ போடும்போதெல்லாம் இந்த மிக்சியை வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை இதிலே கூட நம்ம வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் போடுவோம். அதில் கலர் போடணும்ல, அப்போ தானே கேசரி நம்பும் பசங்க. கேசரி கலர் போடுவோம். ரவாக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுட் கலர். அது நம்ம எவ்வளோ தேவையோ, டார்க்காக வேணால் டார்க்காக போட்டுக்கலாம், லைட்டாக வேணால் லைட்டாக போட்டுக்கலாம். கலர் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஊற்றி வச்சுட்டோம். நெய் ஊற்றிருக்கேன். இதில் முந்திரி போட்டுப்போம். முந்திரியும் வறுத்து இதில் ஆட் பண்ணிப்போம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. கேசரி சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் நிறைய நெய் ஊற்றணுன்னா கூட ஊற்றலாங்க. நல்லா ஆயிலும் கலந்து நம்ம ஊற்றுறதால நல்லா எப்பயுமே டைட் ஆகாமல் நல்லாயிருக்கும் கேசரி. இப்போ முந்திரி நம்ம வறுத்துட்டு அதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். நெய்யோட அப்படியே ஆட் பண்ணிட்டோம்.
நம்ம கேசரி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பிளேயில் பார்க்கலாம். அழகாக சூப்பராக எம்மியாக இந்த மாதிரி குட்டியாக நம்ம இந்த கரண்டியில் எடுக்கும்போது அழகாக வருது பாருங்கள். இது அப்படியே இருக்கும். நம்ம ஆயிலும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது, நெய்யும் அதுவும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அழகாக இருக்கும். இதே மாதிரி பரட்டி பரட்டி விடலாம். நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, பார்க்கவே எம்மியாக ரொம்ப ஈஸிங்க. எந்த கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். ஆயில் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ஒரே மாதிரி இருக்கும். டைட்டாக ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.